வணக்கம். பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பள்ளி முதல்வர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவராமன், வயது 32. இவர் நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராகவும் அங்குள்ள சில தனியார் பள்ளிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு பயிற்றுனராகவும் செயல்பட்டுள்ளார். கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை NCC பயிற்சி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் அதே பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதிகாலையில் மாணவி ஒருவரை எழுப்பிய NCC பயிற்சியாளர் சிவராமன் அந்த மாணவியை தனது அறைக்கு அழைத்துச் சென்று தனது அருகே அமர வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனால் அச்சத்தில் உறைந்து போன அந்த மாணவியை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது பற்றி வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வரிடம் கூறியிருக்கிறார். ஆனால் இதை வெளியில் சொன்னால் பள்ளிக்கு பிரச்சனையாகிவிடும், உன்னையும் படிக்க விட மாட்டார்கள், இதை விட்டுவிடு என்று மாணவியிடம் அவர்கள் கூறியதாக தெரிகிறது. கடந்த 16ஆம் தேதி மாணவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு என்ன நடந்தது என்பது பற்றி சிறுமியிடம் பெற்றோர் கேட்டுள்ளனர். அப்போது பயிற்சி முகாமில் நடந்ததையும் இது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் அவர்கள் அதை மூடி மறைத்ததாகவும் தன் பெற்றோரிடம் கண்ணீருடன் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மாணவியின் பெற்றோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுமியை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவரை பரிசோதனை செய்த போது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்தது. இது குறித்து மாணவியின் பெற்றோர் கந்திக்குப்பம் போலீசில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து பள்ளியின் NCC பயிற்சியாளர் சிவராமன், முதல்வர் சதீஷ்குமார், தாளாளர் சாம்சன் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளி சிவராமன் தலைமறைவான நிலையில் கோமதி என்ற ஆசிரியை கைது செய்யப்பட்டார். இதற்கிடையே சிவராமனை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கி அக்கட்சி தலைமை அறிவித்தது. சிவராமன் கோவையில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்த நிலையில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் சிவராமனை கைது செய்தனர். அப்போது தப்பி ஓட முயற்சி செய்த அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. சிவராமன் பற்றிய அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் பாதிக்கப்பட்ட மாணவி மட்டுமல்ல, போலீஸ் விசாரணையில் மேலும் 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாகவும் பள்ளியில் இருந்து வெளியே சென்ற சில முன்னாள் மாணவிகளுக்கும் அவர் பாலியல் தொல்லை செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தற்போது சிவராமன் செல்போனில் இருந்த வீடியோக்கள், புகைப்படங்கள் அளிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அவற்றை மீட்க போலீசார் சைபர் கிரைம் போலீசாரின் உதவியை நாடியுள்ளனர். குற்றவாளிகள் அனைவருக்கும் கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என மக்கள் குரல் எழுப்பி வருகின்றனர்.